சண்முகம் சாலையில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழ் மகன் உசேன், அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில் தாம்பரம் மத்திய பகுதி கழகம் சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் LR செழியன் தலைமை தாங்கினார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் கழக அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் மேடையில் பேசியதாவது: இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உற்ற தோழனாக இருந்து பல திட்டங்களை உருவாக்கி கொடுத்தது அதிமுக தான் என்றும், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் உத்தரவாதம் அளித்தார். காந்திகிராமம் உழவர் சந்தை முன்பு விவசாயிகள் காய்கறிகளை சாலையில் கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் லாலாப்பேட்டை பகுதியைச் சார்ந்த விவசாயி விஸ்வநாதன் காந்திகிராமம் உழவர் சந்தையில் 6 மாத காலமாக வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் காந்திகிராமம் உழவர் சந்தை வேளாண் விற்பனை அதிகாரி ரமேஷ் விற்பனை செய்யக்கூடாது என்று தடுத்ததால் நேரடியாக விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வேளாண்மை துறையை கண்டித்து விஸ்வநாதனுடன் விவசாயிகள் பலர் சேர்ந்து உழவர் சந்தை முன் கொண்டு வந்த காய்கறிகளை சாலையில் கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பிறகு உழவர் சந்தையில் விவசாயிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. திருப்போரூரில் கவிமுரசு பாரதி பேரவை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழா விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தனியார் திருமண மண்டபத்தில் கவிமுரசு பாரதி பேரவையின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா, உலக கல்வி தின விழா மற்றும் மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு போன்ற முப்பெரும் விழா பேரவையின் தலைவர் M. குமார் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பால புரஸ்கார் விருதாளர் பாலபாரதி, குழந்தைகளிடம் பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், பெற்றோர்கள் எப்படி குழந்தைகளை நடத்த வேண்டும் என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்தார். நாகர்கோவில் அருகே அரசு மருத்துவமனையில் ஆங்காங்கே மது பாட்டில்கள் இருப்பதைக் கண்டு நோயாளிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினமும் ஏராளமான பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனைக்குள் ஆங்காங்கே மது பாட்டில்கள் கிடப்பதைக் கண்டு நோயாளிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இங்கு மருந்துகள் தட்டுப்பாடும் தொடர்ந்து நோயாளிகளிடம் திருட்டு சம்பவமும் இருந்து வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் இதுகுறித்து உரிய ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். நெய்வேலியில் ஒப்பந்த தொழிலாளர்கள் NLC நிறுவன 2வது சுரங்கம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இயங்கி வரும் NLC இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் முன்பு NLC நிறுவனத்தின் வாரிசு அடிப்படையில் பணிக்கு சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த பணியாளர்களாக குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு வைத்திருப்பதாகவும், நிரந்தர பணி வழங்கி சரியான ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நான் AMC ஒப்பந்த தொழிலாளராக மாற்றித்தர உறுதியளித்த நிலையில் கோரிக்கை செயல்படுத்தாததால் இன்று காலை முதல் மீண்டும் NLC நிறுவனத்தின் 2வது சுரங்க வாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை கும்பகோணம் MLA வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 119 மாணவ மாணவிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து ARR நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 25 மாணவ மாணவிகளுக்கும் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் கலந்து கொண்டு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன், ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாழவந்தான் கோட்டை சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 300 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அடுத்துள்ள வாழவந்தான் கோட்டை சுங்கச்சாவடி அருகே நேற்று முன்தினம் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அப்துல் சமது தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
முற்றுகை போராட்டத்தின் போது மனிதநேய மக்கள் கட்சியினர் சுங்கச்சாவடியை அடித்து உடைத்து பொருட்களை சேதப்படுத்தியும் காவல்துறையினரை பணி செய்ய விடாமலும் தடுத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது மற்றும் கட்சியினர் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் தமிழக ஆளுநர் RNP வழிபாடு நடத்தினார். நாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக ஆளுநர் RNP வருகை தந்தார். அப்போது வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு வருகை தந்த ஆளுநருக்கு வேளாங்கண்ணி பேராலய நிர்வாகம் சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் உள்ளே சென்ற ஆளுநர் மெழுகுவர்த்தி ஏந்தி மனம் உருக்கி மண்டியிட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டார். வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்த போது தவறி விழுந்து படகு இயந்திரத்தில் அடிபட்டு மீனவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் மீனவ கிராமத்திலிருந்து நேற்று விக்ரமன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் 4 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது படகிலிருந்து மாரியப்பன் என்ற மீனவர் தவறு விழுந்து படகு இன்ஜினில் சிக்கி காயமடைந்த நிலையில் கடற்கரைக்கு அவசரமாக கொண்டு வந்து சிகிச்சை பார்த்ததில் மாரியப்பன் உயிரிழந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கராபுரம் அருகே சோழம்பட்டு கிராமத்தில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற தேர் திருவிழா விபத்தில் ஒருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோழம்பட்டு கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் மகா மாரியம்மன் கோவிலில் கடந்த 9ஆம் தேதி தேரோட்டம் நடைபெற்றது. இந்த திருத்தேர் வீதி உலா வரும்போது திடீரென பக்கவாட்டு பகுதியில் சாய்ந்து தேர் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்த நிலையில் கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.